ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கணக்கீட்டு எண்ணக்கருக்கள். அதாவது காப்போதா உயர்தரத்தின் கணக்கீட்டு பாடத்தினுடைய அலகு 5ல் இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் என்ற விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு வணிக நிறுவனம் நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கின்ற பொழுதும் சமர்ப்பிக்கின்ற பொழுதும் அளவிடுகின்ற பொழுதும் பொதுவாக பின்பற்றப்படுகின்ற மரபுகள், தத்துவங்கள் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் எனப்படும். அந்த அடிப்படையில் நம்ம நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் சமர்ப்பிக்கின்ற பொழுதும் 13 வகையான கணக்கீட்டு எண்ணக்கருக்களை வந்து பின்பற்ற வேண்டியிருக்கு. அந்த 13 வகையான கணக்கீட்டு எண்ணக்கருக்களும் வந்து அலகுசார் எண்ணக்கரு, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவு எண்ணக்கரு, அட்டுரு எண்ணக்கரு, தேறல் எண்ணக்கரு, இணைதல் எண்ணக்கரு, வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு, பாதுகாப்பு எண்ணக்கரு, பொருண்மை அல்லது முக்கியத்துவ எண்ணக்கரு, தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு, வெளிப்படுத்தல் எண்ணக்கரு, கொள்கை மாறாமை எண்ணக்கரு. ரைட். இந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக அதனுடைய அறிமுகம் மற்றும் பிரயோகங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது விஷயம் வந்து அலகுசார் எண்ணக்கரு அல்லது தொழில் முழுமை கூறு எண்ணக்கருன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வணிக நிறுவனமும் அதன் உரிமையாளரும் சுயாதீனமான ஒரு அலகாக கருத வேண்டும். அதாவது ஒரு வணிக நிறுவனத்தில் இருந்து அவர் சொந்த தேவைக்காக எடுக்கின்ற நிதிசார் பெறுமதி பற்று, அது பொருளாக இருக்கலாம் அல்லது காசாக இருக்கலாம். ஒரு பற்றை ஒரு உரிமையாளர் மேற்கொள்றாருன்னு சொன்னா நம்ம அதை உரிமையாண்மையிலிருந்து ஒரு கழிப்பனவாக எடுத்துக்கொள்வோம். இது ஒரு பிரயோகம். அதே மாதிரி உரிமையாண்மையை வந்து கணக்கீட்டு சமன்பாட்டில் ஒரு தனியான ஒரு அலகாக கருதுவோம். வணிக உரிமையாளர் அவர் சொந்த பணத்தை பயன்படுத்தி நிறுவனத்தினுடைய ஒரு கொடுப்பனவை கொடுக்கிறார் என்று சொன்னா அதை வந்து மேலதிக மூலதனமாக கருதுவோம். அதே மாதிரி வணிக நிறுவனம் உரிமையாளருடைய ஒரு சொந்த தேவைக்காக பணத்தை செலுத்துச்சுன்னா அதை பற்றாக கருதுவோம். இது எல்லாமே வந்து இந்த தொழில் முழுமைக்கூறு எண்ணக்கரின் அடிப்படையில் பிரயோகங்களாக வந்து கருதப்படும். ரெண்டாவது வந்து தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அதாவது ஒரு வணிக நிறுவன உரிமையாளர் தொடர்ந்து வரும் காலத்திற்கு வணிக செயற்பாடுகளை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் எண்ணக்கரு இந்த தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நம்ம சொத்துக்களை நடைமுறை மற்றும் நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்று வகைப்படுத்துவதும், பொறுப்புகளை நடைமுறை அல்லா பொறுப்புகள் என்று வகைப்படுத்துவதும் இதனுடைய பிரயோகங்களாக இருக்கு. அதே மாதிரி ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கு அதன் காலத்தை கருத்தில் கொண்டு பெருமான தேய்வுகளை வந்து மேற்கொள்வது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவினுடைய ஒரு பிரயோகமாக கருதப்படும். மூன்றாவது பண அளவீட்டு எண்ணக்கரு. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கின்ற பொழுது ரூபாய் 1000 அந்த நாணய அலகை வந்து பயன்படுத்துவோம். இதை வலியுறுத்துறது இந்த பண அளவீட்டு எண்ணக்கரு. அதாவது பணத்தினால் அளவீடு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் நிதிக்கூற்றுகளில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பணத்தால் அளவிட முடியாத கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் நிதிக்கூற்றுகளில் அளவிடப்பட முடியாது. அதாவது ஒரு நாட்டினுடைய நாணய அலகை வந்து வெளிப்படுத்துறது. நம்ம நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போது ரூபாய் 1000 சொல்லி போடுவோம். ரைட். அதே மாதிரி முகாமையாளர் திறமையானவர், ஊழியர்கள் நிறுவனத்தில் மிகவும் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குழுவினராக காணப்படுகின்றார்கள். இதெல்லாம் வந்து பணத்தினால் அளவிட முடியாத நிதி சாரா தகவல்களாக கருதப்படும். அப்ப இந்த நிதி சாரா தகவல்களை நம்ம பண அளவீட்டு எண்ணக்கருவின் அடிப்படையில் நிதிக்கூற்றுக்கள் என்ன செய்ய மாட்டோம், வெளிப்படுத்த மாட்டோம். அடுத்தது கால அளவு எண்ணக்கரு. கால அளவு எண்ணக்கரு என்னன்னு சொன்னா, இப்ப வணிக நிறுவனங்கள் வந்து நிதிக்கூற்றுக்களை ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் ஒரு முறை தயாரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு எண்ணக்கருவாக கருதப்படும். அதாவது நம்ம வருமான கூற்றை தயாரிக்கும் போது முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று என்று காலத்தை வெளிப்படுத்துகிறோம். நிதி நிலைமை கூற்றை தயாரிக்கும் போது உள்ளவாறான நிதிநிலைமை கூற்றுன்னு சொல்லி அதனுடைய காலத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி பெருமான தேய்வு, ஒரு ஆதனம் பொறி உபகரணத்துக்குரிய பெருமான தேய்வை உரிய காலத்தின் அடிப்படையில் பிரித்து அதுக்குரிய பெருமான தேய்வை வந்து செலவினமாக வந்து வகைப்படுத்துகிறோம். அப்போ எல்லாமே வந்து இந்த கால அளவு எண்ணக்கருக்குள்ள வகைப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும், பிரயோகங்களாக இருக்கும். அடுத்தது அட்டுரு எண்ணக்கரு. அதாவது ஒரு நிறுவனத்தில் நிதி பெறுபேற்றினை சரியான அடிப்படையில் கணிப்பிடுவதற்காக பெற்ற வருமானங்கள் பெற வேண்டிய வருமானங்களை வருமானங்களாகவும், கொடுத்த செலவீடுகள் கொடுக்க வேண்டிய செலவீடுகளை செலவீடுகளாகவும் கருத வேண்டும் என வலியுறுத்தும் எண்ணக்கருவாகும். அதாவது ஒரு நிறுவனத்தில் வியாபார வருமதி வியாபார கொடுக்குமதிகளை இனங்காண, அதே மாதிரி முற்பணமாக கொடுத்த செலவீடுகளை இனங்காண, சென்மதி செலவீடுகளை இனங்காண, இப்படியான அந்த பிரயோகங்கள் வந்து அந்த அட்டுரு எண்ணக்கரின் அடிப்படையில் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்தது தேறல் எண்ணக்கரு. அதாவது ஒரு வருமானமானது உண்மையாக உழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது வருமானமாக இனங்காணப்பட வேண்டும் என வலியுறுத்தும் எண்ணக்கருவாகும். அதாவது ஒரு விற்பனை ஒப்பந்தத்தை நான் வருமானமா இனங்காண மாட்டேன். ஏன்னு சொன்னா அந்த விற்பனையினுடைய பண ரீதியான பெறுமதியும் அந்த சார்புத்தன்மை வாடிக்கையாளருக்கு வந்து கைமாற்றப்படலை. ஒரு பொருள் அல்லது சேவையானது வாடிக்கையாளருக்கு கைமாற்றப்படும் சந்தர்ப்பத்தில்
வாடிக்கையாளரால் அதனுடைய முழு கட்டுப்பாட்டை பெறும் சந்தர்ப்பத்தில் அது வருமானமாக வந்து இனம் காணப்படும். அதாவது விற்பனை முற்பணம் வந்து வருமானமாக இனம் காணப்பட மாட்டாது. விற்பனையானது உண்மையாக உழைக்கப்படும் சந்தர்ப்பத்தின் போது வருமானமாக இனம் காணப்பட வேண்டும். அதே மாதிரி விற்பனை முற்பணத்தின் வருமானமாக இனம் காண மாட்டோம். இதெல்லாமே வந்து தேரல் எண்ணக்கருவின் அடிப்படையில் பிரயோகங்களாக கருதப்படும். அடுத்தது இணைதல் எண்ணக்கரு. அதாவது ஒரு நிறுவனத்தில் இடம்பெறுகின்ற வருமானங்களையும் செலவீடுகளையும் பொருந்தச் செய்வதன் மூலம் நிதி பெறுபாட்டினை கணிப்பிடுவது என்பது இந்த இணைதல் எண்ணக்கருவின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய விடயமா இருக்கும். அதாவது விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க, விற்பனை ஒரு வருமானம், விற்பனை கிரயம் ஒரு செலவீனம், அப்போ அந்த ரெண்டை பொருந்தச் செய்வதன் மூலம் நம்ம மொத்த லாபத்தை வந்து கணிப்பீடு செய்கிறோம். அப்போ இது வந்து இணைதல் எண்ணக்கருவினுடைய ஒரு பிரயோகம். அதே மாதிரி ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்குரிய பெருமான தேவை நம்ம செலவீடுகளாக இனங்காண்றோம். கொடுத்த கழிவை ஒரு செலவிட வந்து இனங்காண்றோம். அப்போ இதெல்லாமே இணையதல் எண்ணக்கருவினுடைய ஒரு பிரயோகமாக கருதப்படும். அடுத்த வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு. அதாவது ஒரு சொத்தை நம்ம கையகப்படுத்தி கொள்ற சந்தர்ப்பத்தில் நிதி கூற்றுக்கள் அதன் கிரயத்தை கையகப்படுத்தின பெறுமதியில் இனங்காண வேண்டும். அதாவது கிரயத்தில் இனங்காண வேண்டும் என்று சொல்லப்படுது. பணவீக்க நிலைமைகள், பண சுருக்க நிலைமைகளை வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லுதான் இந்த வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு. உதாரணத்துக்கு ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை கிரயத்தில் இனங்காணல், இறுதி இருப்பை கிரயத்தில் இனங்காணல், குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட ஒரு சொத்தினை நியாயமான பெறுமதியில் இனங்காணல், இது எல்லாமே வந்து வரலாற்றுக்குரிய எண்ணக்கருவினுடைய பிரயோகங்களாக கருதப்படும். அடுத்து பாதுகாப்பு எண்ணக்கரு. அதாவது எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் ஒரு நட்டத்தினை முன்னேற்பாடாக ஏற்பாடு செய்து வைக்க வேண்டும். அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டத்தினை தற்போது தடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் எண்ணக்கரு தான் இந்த பாதுகாப்பு எண்ணக்கருன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில் வந்து இறுதி இருப்பு வந்து கிரயம் தேறக்கூடிய பெறுமதி என்பவற்றின் குறைந்த பெறுமதி இனங்காணல், இது ஒரு பிரயோகம். அதே மாதிரி ஊழியர்களுக்கான நட்டவீட்டுக்கு ஏற்பாடு செய்தல், பெருமான தேய்வுக்கு ஏற்பாடு செய்தல், ஐயக்கடனுக்கு ஒதுக்கீடு செய்தல், அப்ப இதெல்லாமே வந்து எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நட்ட அச்சத்தை தடுப்பதற்காக ஏற்பாடு பண்ணி வைக்கிறது வந்து இந்த பாதுகாப்பு எண்ணக்கருவின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். பாதுகாப்பு எண்ணக்கரு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கருன்னு சொல்லலாம். அடுத்த பொருண்மை எண்ணக்கரு அல்லது முக்கியத்துவ எண்ணக்கரு. ரைட், ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற சந்தர்ப்பத்தில் அது சொத்தாக கருத வேண்டுமா செலவீனமாக கருத வேண்டுமா என்பது அந்த கொடுக்கல் வாங்கலின் தன்மையில் தங்கியுள்ளது. அதாவது உதாரணமாக நாம் இப்போ ஒரு ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்துக்கு வந்து ஒரு செலவீடுடன் மேற்கொள்ளணும். அதாவது சிறிய பெருமானம் கொண்டு அந்த ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு திருத்த கருவிகள், ஆணிகளை கொள்வனம் செய்கிறது. அப்போ இந்த சிறிய பெருமானம் கொண்ட கொடுக்கல் வாங்கல் இந்த தன்மை அடிப்படையில் நாம் அதை செலவிட வந்து காணுவோம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுற ஃபைல் கவர், பஞ்சர், ஸ்டப்லர், இதுக்கு நீண்ட கால ஆயுள் இருந்தாலும், அதாவது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட ஆயுள் இருந்தாலும் நாம இதை செலவீனமாக வந்து காண்றோம். இது என்ன அடிப்படையில் சொன்னா அந்த கொடுக்கல் வாங்கலின் தன்மை அடிப்படையில். அடுத்தது தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. இது என்ன சொல்லுன்னு சொன்னா, இப்ப ஒரு கொடுக்கல் வாங்கலோட நடைபெறுவது சொன்னா, அதாவது ஒரு சொத்தை நம்ம இனங்காணணும்னு சொன்னா அதை இனங்காணப்படுவது வந்து அதோட பொருளாதார நன்மை வந்து நமக்கு உட்பாய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியதும் அல்லது அதனுடைய இடரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நாம் இதை வந்து செய்யலாம், சொத்தாக வந்து இனங்காணலாம். உதாரணத்துக்கு சொத்து பாவனை உரிமையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட குத்தகை சொத்தினை நிதி கூற்றுகளில் சொத்தாக இனங்காணல். அதாவது இந்த சொத்து சட்ட ரீதியாக நமக்கு சொந்தம் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் இதால பொருளாதார ரீதியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இருந்தபடினால நம்ம அதை வந்து நிதி கூற்றுகளில் சொத்தாக இனங்காணோம். அடுத்து வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. அதாவது ஒரு வணிக நிறுவனம் நிதி கூற்றுக்களை தயாரிக்கின்ற பொழுதும் சமர்ப்பிக்கின்ற பொழுதும் பயன்படுத்துகின்ற அடிப்படைகளை குறிப்பாக வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக நம்ம கம்பெனிக்கு வந்து நிதி கூற்றுக்களை வந்து தயாரிக்க, அதாவது குறிப்பு 2ல் வந்து எழுதக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, வரிக்கு முன் இலாபம் கணிக்கும் போது பின்வரும் செலவுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன, இது ஒரு வெளிப்படுத்தல். அதே மாதிரி நம்ம இருப்பு வகைப்படுத்தல் LKS 2 அடிப்படையில் இருப்பு வந்து 3ஆக வகைப்படுத்தப்படும். ஒன்று மூலப்பொருள் இருப்பு, நடைமுறை வேலை இருப்பு, அதே மாதிரி முடிவு பொருள் இருப்பு. அப்போ இந்த வகைப்படுத்தல் வந்து நம்ம குறிப்பாக வெளிப்படுத்துறது. அதே மாதிரி ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் கிரயம், திரண்ட பெருமான தேய்வு, கொண்டு செல் நீதி என்பவற்றை வந்து வெளிப்படுத்துறது. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தல் எண்ணக்கருவினுடைய பிரயோகங்களாக கருதப்படும். இறுதியாக கொள்கை மாறாமை எண்ணக்கரு. அதாவது வணிக நிறுவனங்கள் தங்களுடைய கொள்கைகளை அடிக்கடி மாற்றாது ஒரே கொள்கைகளை கொண்டு நிதி கூற்றுக்களை தயாரிக்க வேண்டும் என்று சொல்றது இந்த கொள்கை மாறாமை எண்ணக்கரு. அதாவது இதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, ஒரு வணிக நிறுவனம் அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வதனால முன்னைய ஆண்டு தகவல்களுடனும் அல்லது ஒத்த வணிக நிறுவனங்களின் தகவல்களுடனும் ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய தன்மை வந்து பாதிக்கப்படும். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா நேர்கோட்டு முறை, அதே மாதிரி குறைந்து செல் மீதி முறை, இது ரெண்டும் வந்து
பெருமான தேய்வு செய்யக்கூடிய 2 முறைகள். அப்போ ஒரு வணிக நிறுவனம் பெருமான தேய்வு மேற்கொள்ளுதுன்னு சொன்னா, பெருமான தேய்வு ஒன்று செய்யுதுன்னு சொன்னா ஆதன பொறிகளுக்கு ஒரே கொள்கையை வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஒன்று நேர்கோட்டு முறையை பயன்படுத்தலாம் அல்லது குறைந்த செல் மீதி முறையை வந்து பயன்படுத்தலாம். அடிக்கடி கொள்கைகளை மாற்றக்கூடாது. அதே மாதிரி இருப்பு மதிப்பீட்டு கொள்கை, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், FIFO முறை, WAC முறை, வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் மெத்தட். அப்போ இந்த அடிப்படைகளை வந்து என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி மாற்றக்கூடாது. அதே மாதிரி நாணய மாற்று கொள்கை, வரி கொள்கை, இதெல்லாம் வந்து ஒரே கொள்கைகள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடியதான் இந்த கொள்கை மாறாமை எண்ணக்கருவா இருக்கு. அப்ப இந்த 13 எண்ணக்கருக்களை வச்சுதான் ஒரு நிதி கூற்றுக்கள் வந்து நிறுவனத்தால வந்து தயாரித்து சமர்ப்பிக்கப்படக்கூடியதா இருக்கு. தேங்க்யூ.